இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் தான் ஹீரோல. அப்போ நானும் இருக்கேன் சார். அப்படி இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அது ஹீரோன்னு சொல்லணும்னா இல்லை சார். இப்போ ஒரு படத்தில் மியூசிக் தான் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போ என்னோட பொறுத்தவரைக்கும் சார், ஒரு படம் இப்போ ஹீரோ பெரியாருன்னா ஹீரோவால் மட்டும் படம் ஓடுறதில்லை சார். எல்லாரும் எல்லா கேரக்டரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன் தான் சொல்லுவாங்க. இப்போ ஏன் சார் ஷூட் பண்ணிட்டீங்களா? முன்னாடி நீங்க 14 தடவை இது ரீரைட் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்தது இடையில, யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? ஃபர்ஸ்ட் நான் வந்த வேலையை மறந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாரும் நன்றி சொல்லணும் மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக. அதை மறந்துட்டு நான் வேறு ஏதோ பேசிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மகாராஜா அவ்வளோ பெரிய இமென்சிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படங்கள் இப்போ எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஐயா உங்களோட கொஸ்டின் கேளுங்க ஐயா. ஒவ்வொரு வருஷன் சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க. என்னன்னா நான் வேணா இப்போ ஒரு ப்ரொமைஸ் கிரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னு ஒரு அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரொமைஸோட ஸ்டப்லாட் ரெடி பண்ணுவேன். அது ரெண்டும் மர்ஜ் பண்ணுவேன். ஸோ அது நமக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும். நீங்கள் பொறுத்துக இருக்குல்ல, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குல்ல, மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துகன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராங் கொடுத்துட்டு ரைட்னு ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கணும். சும்மா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லாம் பசில் எடுத்துப்பேன். இந்த கண்டென்ட்டை இது மேலே ப்ளே பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப கிரேசியா இருக்கும். இது இப்படியெல்லாம் கூட பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன். அனுராக் காஷ்யப் எடுத்திருக்காரு, த கேர்ள் எல்லோ போட்டிருக்கு, இன்சென்டிஸ் இருக்கு, கிரீக் மித்தாலஜி ஸ்டோரி ஒடிபஸ் இருக்கு, கிங் டுக்கு எடுத்திருக்காரு, இங்கே இரட்டா வந்திருக்கு. சரியா, ஓல்டு பை மட்டும். ஸோ நான் அந்த மாதிரி இந்த கதை நான் ப்ரொமைஸ் செட் ஆகி கொஞ்சம் வருஷம் எழுதும்போது தெரியும் இந்த ஓல்டு பாயோட இதை பற்றி சொல்லுவாங்க. நான் ஓல்டு இன்ஃப்ளூயன்ஸ், பட் அது வந்து அமைஞ்சது. அது இந்த இது ஒரு ரைஸ் பண்ணவங்க முன்னாடியே தெரியும். பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல. நான் அங்கிருந்து இன்ஃப்ளூயன்ஸாக ஆகலை. எழுதும்போது ஒரு ஆர்டர் வரும்போது மைண்ட் ஓகே இது இதோட சாராம்சம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்லும்போது நிறைய இன்னும் சொல்லுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க எனக்கு தெரியல. I'm hearing it, sir. Huh? You're a gentleman, sir. You are recognized, sir. Seriously, sir. I should learn this thing from you, sir. You know that clap, how much it made me happy. You are a true gentleman. Oh, then you are a great gentleman. Yes, sir. கியூட்டு இல்லை, நேரேஷன் வந்து ரொம்ப ஹார்டு தான். பர்சனாலிட்டி வந்து கியூட். இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப் இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் மீ, when we expect something, ஏதாவது ஒரு கவரப்பாக கொண்டு இருக்கும் டு ஹைட் who we are அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். he don't have the drama. சொல்லும்போது இவனுக்கு what I have in my mind, more than impressing you, I have to convey it properly. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு எழுதுறாங்க. ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் சீன் பிளே எல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு தான் எழுதுறாங்க. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு he tries most. That behavior is cute, that's what I say. Okay, வேற என்ன? அதான் கரெக்டாக சொல்லிட்டுலாம். Thank you, sir.